அவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் மீண்டும் ஒரு தியான வேலையை கர்த்தர் நமக்கு தந்ததற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம். விசுவாச குடும்பம் திருமணம் இந்த ரகசியத்தை நம்ம கற்று வருகிறோம். அதில் குறிப்பாக வசந்த காலத்தை பற்றியும் அதில் நாம் கடைபிடிக்க வேண்டிய அல்லது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ரகசியங்களை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்று அறுவடை காலம், அதாவது கோடை காலம் என்பதை பற்றி நம்ம பார்க்கலாம். மன வாழ்க்கையில் கோடை காலம் என்பது அறுவடை காலம். தம்பதிகள் குழந்தைகளை பெற்றெடுப்பது அது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று. குழந்தைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கீதம் 128 அதில் பிள்ளைகள் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும். 127:4 இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த குழந்தைகள் நமக்கு சுதந்திரம், அது நமக்கு கிடைக்கிற பலன். ஒரு குழந்தைகளை நம்ம பெற்றெடுக்கிறோம். இந்த குழந்தைகளை வளர்க்கிற பொறுப்பை ஆண்டவர் நம்முடைய கையில் கொடுத்திருக்கிறார். நீங்கள் யாத்திரையாகமம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு வாங்க. இங்கே மோசே தேவனாலே தீர்க்கதரிசியாக தாயின் கர்ப்பத்திலே உருவானார். அந்த மோசையை பற்றி, வளர்ப்பை பற்றி நம்ம இதில் என்ன பார்க்கிறோம்? 9ஆம் வசனம், பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எனக்கு எடுத்து கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்து கொண்டு போய் அதை வளர்த்தாள். இந்த வார்த்தையை சொல்றது யாருன்னா பார்வோனுடைய குமாரத்தி. ஒரு இஸ்மவேலனுடைய, அதாவது ஒரு இஸ்ரவேல் குழந்தைய எகிப்தின் அரசனுடைய மகள் பார்வோனுடைய குமாரத்தி அதை பெற்ற தாயினிடத்தில் அந்த பிள்ளையை தூக்கி கொடுத்து, இந்த பிள்ளையை எனக்காக வளர்த்துடு அப்படின்னு அவர் சொல்லுவது, ஆண்டவரே அவளுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தையை சொல்லுகிறார். மொத்த மனு குலத்திற்கும் ஆண்டவர் சொல்றது, குழந்தைகளை கர்த்தருக்காக வளர்க்கணும், தங்களுக்காக வளர்க்கக்கூடாது. இன்னைக்கு உலகம் தங்களுக்காக பிள்ளைகளை வளர்க்குது. அந்திய காலத்தில் பிள்ளைகளை காப்பாற்றுவாங்க, அது காப்பாற்றும். அது அதுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. ஆனால் பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்க்கணுங்கிறத எல்லா பெற்றோரும் புரிந்து கொள்ளணும். பிள்ளை வளர்ப்பு அப்படின்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வசனத்தில் நம்ம எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. எபேசியர் 6:4 அந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பாருங்க. எபேசியர் 6:4, பிதாக்களே, பெற்றோரே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும் கோபப்படுத்தாமல் வளர்க்கணும். பெற்றோர் 2 பேருக்கும், அதாவது கணவன் மனைவிக்கு கர்த்தர் கொடுக்கிற கடமை அல்லது வேலை என்பதை நம்ம பார்க்கணும். ஏதேனில் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கர்த்தர் கொடுத்தது, உன் தோட்டத்தை பண்படுத்தி காத்துக்கொள். இப்போ பிறக்கிற குழந்தை, கணவன் மனைவி 2 பேரையும் பண்படுத்தணும், காக்கணும். பிள்ளைகளை பண்படுத்தணும், காக்கணும். இது 2 பேருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிக முக்கியமான ஒரு கடமை. இந்த சுதந்திரத்தை நம்ம பாதுகாக்கிறது, அதை வளர்க்கிறது மிக மிக அவசியமானது. இதை கோபப்படுத்தாமல் வளர்க்கணும். இதில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை என்னன்னா, கர்த்தருக்கேற்ற சிட்சையிலும் போதனையிலும். குழந்தை வளர்ப்பில் 2 காரியத்தை நம்ம பின்பற்றி வளர்க்கணும். சிட்சை அப்படின்னா, அங்கே நமக்கு
நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர், அதாவது நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை பாருங்க. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாய் இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். பிரம்பு என்றால் கண்டிப்பு. பிரம்பு என்றால் கண்டிப்பு. பிரம்பு சிட்சித்து, அதாவது பிரம்பு தான் சிட்சிக்கும். பிரம்பை காண்பித்து, அதாவது கண்டிப்பை காண்பித்து வளர்க்க வேண்டும். பிரம்பை காண்பித்து கண்டித்து வளர்க்க வேண்டும். பிரம்பு காட்டுவதற்கு தான், கண்டிப்பை உணர்த்துவதற்கு தான் பிரம்பு பயன்படுத்தப்படுது. பிரம்பு பிள்ளையினுடைய நெஞ்சில் இருக்கிற மதியினத்தை எடுக்கும். பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் பாருங்க. 15ஆம் வசனம். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். பிரம்பு கண்டிப்பை காட்டுகிறது. இன்னொரு விதத்தில் சொன்ன போனால், கண்டிப்பு கணவனை காட்டுது, தந்தையை காட்டுகிறது. போதனை தாயை காட்டுகிறது. சங்கீதக்காரன் சாலமோன் ஞானி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரத்தில் இப்படி சொல்லுவார். 4ஆம் அதிகாரத்தில் அது 3ஆம் வசனம். இப்பொழுது மகனே, 5ஆம் அதிகாரம் 1 வசனம் பாருங்க. என் மகனே, என் ஞானத்தை கவனித்து என் புத்திக்கு உன் செவியை சாய், அப்பொழுது நீ விவேகத்தை பேணிக் கொள்வாய், உன் உதடுகள் அறிவை காத்து கொள்ளும். அதே போல 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன், என் உபதேசத்தை விடாதிருங்கள். நான் என் தகப்பனுக்கு பிரியமான குமாரனும் என் தாய்க்கு மிகவும் அருமையான பிள்ளையுமானவன். குழந்தைக்கு கண்டிப்பையும் போதனையையும் நம்ம கற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த நாட்களில் குழந்தையினுடைய வளர்ப்பு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் பிறந்து தானாக வளருவாங்க. அது இயற்கை. அதை ஆண்டவரும் பிள்ளைகளை வளர்க்கிறார். ஆனால் அதே நேரத்தில் பெற்றோருக்கு பொறுப்பு இருக்கு. அதனால பிள்ளை வளர்ப்பில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் உண்டு. இந்த பிள்ளை வளர்ப்பை நமக்கு ஒரு அசைன்மெண்ட் மாதிரி, அதாவது ஒரு பொறுப்பாக ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்பு நிறைவேறும் காலம் இருக்குது, துவங்கும் காலம் இருக்குது. எப்போ துவங்கும்? 0 வயது, அதாவது குழந்தை கற்பத்திலிருந்து வெளிப்படுத அந்த நாள், பிறந்த நாள்னு சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம சிறப்பாக குழந்தைகளுக்கு பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். அப்போது 0 வயதிலிருந்து அந்த பிள்ளைக்கு திருமணமாகும் வரைக்கும் பெற்றோரிடத்தில் அந்த பிள்ளை இருக்குது. சில பிள்ளைகளுக்கு 25 வயசில், சில பிள்ளைகளுக்கு 27 வயசில் திருமணம் ஆகுது. அப்போது பிள்ளை வளர்ப்பு என்பது 0 வயதிலிருந்து திருமணம் வரைக்கும், அந்த பிள்ளைக்கு திருமணம் நடத்தி வைக்கிற வரைக்கும் அந்த ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய பெற்றோரிடத்தில், தன்னுடைய தாயினிடத்தில், தன்னுடைய தந்தையினுடைய அரவணைப்பில் அது வளர்கிறது. அப்போது அதை நம்ம ஒரு 5 பருவமாக, நிறைய பருவங்கள் இருக்குது, அந்த மாதிரி நம்ம பார்க்கல. குழந்தை வளர்ப்புக்காக ஒரு 5 பருவங்களாக அதை பிரிக்கிறோம். ஒன்று 0 முதல் 5 வயது வரை. இது பெற்றோரிடத்தில், குறிப்பாக தாயினிடத்துலையே பிள்ளை இருக்கும். தாய் தான் 24 மணி நேரம் அந்த பிள்ளைய பராமரிப்பாள்.
0 முதல் 5 வயது வரை. பெற்றோர் தான் பிள்ளைகளுக்கு தாய் தகப்பன் மட்டுமல்ல, ஆசிரியர். பிள்ளைகள் பெற்றோரிடத்துல ஏராளமானதை கற்றுக்கிறாங்க. கல்வி பள்ளிக்கூடங்கள்ல சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. அது மொழி அறிவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கணித அறிவு, அப்புறம் அறிவியல் அறிவு, அப்புறம் வரலாற்று அறிவு. இந்த அறிவுகளை பள்ளிக்கூடம் நமக்கு கொடுக்குது. இதோட விளையாட்டு, மற்ற சில காரியங்களும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. குறிப்பாக கல்வி கூடங்கள் மொழி அறிவை அதிகமாக சொல்லிக் கொடுக்குறாங்க, கணிதத்தையும் அதிகமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. எந்த ஸ்டாண்டர்ட் எடுத்தாலும் மொழியும் கணிதம் மற்றும் அறிவியல் அறிவை போதிக்கிறது. மற்றபடி பிள்ளைகள் கற்றுக்கொள்ள வேண்டிய பேச்சு, ஒழுக்கங்கள், பண்புகள், இன்னும் நம்பிக்கை, பாரம்பரியங்கள், இதெல்லாம் பிள்ளைகள் யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறாங்கன்னா பெற்றோரிடத்திலிருந்தும் இல்லத்திலிருந்தும் குடும்பங்களிலிருந்து தான் அதை கற்றுக்கொள்கிறார். இப்போ 0 முதல் 5 வயது வரை அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த குழந்தை பேச கற்றுக்கொள்ளுகிறது, தாய்மொழியில பேச கற்றுக்கொள்ளுகிறது, நடக்க கற்றுக்கொள்ளுகிறது, அப்புறம் உணவு உட்கொள்ள கற்றுக்கொள்ளுகிறது. இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கும்போது பெற்றோர் மனதில் வைத்திருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான இலக்கு, அதாவது மனதில் வைத்து வளர்க்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இலக்கு என்னன்னா, பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு அவர்கள் கற்றுக்கொள்ளுகிறது என்ன கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னா, ஆம் இல்லை. ஒரு காரியத்தை பிள்ளைக்கு கொடுக்கிறதுக்கு நான் இதை தருகிறேன், இல்லை தரமாட்டேன் என்பதை பிள்ளைக்கு உணர்த்தணும். அதாவது இன்னும் மறு வார்த்தையில் சொன்னால், இது உனக்கு தருவேன், இதை தரமாட்டேன் என்று நம்ம அதை உணர்த்தணும். உதாரணமாக பிள்ளை ஐஸ்கிரீம் கேட்குன்னு வச்சுக்கிடுவோமே, இல்லைன்னா ஒரு பொம்மை கேட்குது. அது கேட்குது, நம்ம வாங்கி கொடுக்கறதும் கொடுக்காததும் நம்ம கையில் இருக்கு. அப்போ அது அந்த குழந்தையினுடைய ஆரோக்கியத்தை அல்லது அந்த குழந்தைக்கு தீங்கு விளைவிக்கும் என்றால் இல்லை, தரமாட்டேன் என்று நம்ம உணர்த்தணும். அது அந்த குழந்தைக்கு பயனுள்ளது, அது அவசியம்தான் என்றால் ஆம், தருகிறேன். அப்போ பிள்ளையினுடைய நெஞ்சில மதியினம் ஒட்டி இருக்கும். அந்த மதியினத்தை அகற்றுவதற்கு நம்ம தருவேன், தரமாட்டேன், அல்லது அம்மா கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்க, இது கேட்டால் கிடைக்கும், இது கிடைக்காது என்பதை பிள்ளை அறிய வைக்கிறது தான் அந்த வயதில் நம்ம செய்கிற மிக முக்கியமான பணி. இன்னைக்கு பெற்றோர் பிள்ளை எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க. பிள்ளை எது கேட்டாலும் வாங்கி கொடுக்குறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரத்தில் ஒரு வாக்கியத்தை நம்ம பார்க்கலாம். 29:15 29:15 பாருங்க. பிறம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டே இருந்தோன்னா அவனுக்கு எது சரி, எது தவறு, அல்லது எது பயனுள்ளது, எது பயனற்றது என்று அது அறியாது. அப்போ 0 முதல் 5 வரை பெற்றோர் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னா, எஸ் நோ, ஆமாம் நான் தருவேன், தரமாட்டேன், இதை பிள்ளைய அறிய வைக்கணும். அம்மாட்ட கேட்டால் அப்பாட்ட கேட்டால் இதை வாங்கி கொடுப்பாங்க, இது கேட்டால் கிடைக்காது. இதை எப்படி அறிவுறுத்துவது? கண்டிப்புனாலையும் போதனையினாலையும். பிள்ளைகளிடத்துல திரும்ப திரும்ப பேசணும். ஒரு விஷயத்தை அறிவுறுத்த, அது மனதில் பதிய வைக்க அன்பா கண்டிப்பா பேசணும். நிறைய பேசணும். சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லணும். உனக்கு நான் இதை தரமாட்டேன், இது உனக்கு நான் தருகிறேன் என்பதை
0 முதல் 5 வயது வரை நம்ம வந்து அறிவுறுத்தணும். 5 வயசு வரும்போது தானா பிள்ளை தாயினிடத்திலிருந்து ஓட ஆரம்பிச்சிடும். 6 முதல் 12 வயது வரை அப்படின்னா அது பிள்ளைகளுக்கு பண்புகளை கற்றுக் கொடுக்கிற வயது. பண்புகளை கற்றுக் கொடுக்கிற வயது, அதாவது ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கிற வயது. தானே சாப்பிடுவதற்கு, துணிமணிகளை அழுக்கு இல்லாம, அதாவது அதை வந்து பராமரிப்பதற்கு, அதாவது உடுத்தி விடுகிற, அதாவது போட்டு விடுகிற உடைய அது வந்து பத்திரமா, அதாவது அழுக்காக்காம கண்ட இடத்துல உட்காராம அதை வந்து அழுக்கு இல்லாமல் அது வந்து பயன்படுத்த கற்றுக் கொடுக்கிறது. அதனுடைய விளையாட்டு பொருட்களை அது வச்சு விளையாடுவதற்கு அதுக்கு பயிற்சி கொடுக்குது. அதோடு மட்டுமல்ல, பள்ளிக்கு அனுப்பி பள்ளியில் கல்வி கற்பது. பள்ளியில் மொழி அறிவு, கணித அறிவு, அறிவியல் மற்றும் வரலாற்று இதுகளை வந்து கற்றுக்கொள்வது. பள்ளிக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு பிந்தாமல் போவது. பள்ளியில் கொடுக்கிற வீட்டு பாடங்களை அல்லது இலக்குகளை பிள்ளைகள் கவனமாக செய்து முடிப்பது. இந்த கல்வியில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, கற்றவைகளை அந்த கற்றவைகளை அவைகள் ரீப்ரொடியூஸ் பண்ணுவது. அதாவது கற்ற பாடத்தை அவங்க நினைவுபடுத்தி அதை எழுத்து வடிவத்தில் அதை பேப்பரில் எழுதுவது. ஸோ எழுது பலகைகளில் எழுதுவது. அந்த மசில் கோஆர்டினேஷன், அதாவது பிரெயின் பிக்சருக்கும் மூளையினுள் இருக்கிற அறிவுக்கும் கைக்கும் தொடர்பு ஏற்படுத்தி அதை வந்து தங்களுடைய திறமையை, அதாவது மிக கற்றதை சிறப்பாக எழுதி முடிப்பது. இந்த காரியத்தில் நம்ம வந்து மிகுந்த கவனத்தோடு நம்ம வந்து அவங்கள பயிற்றுவிக்கணும். அதோடு மட்டுமல்ல, குடும்பங்களில் பெரியவங்க மற்றவங்க அவங்கள கனப்படுத்துவது, அவர்களுக்கு வணக்கம் சொல்லுவது, இன்னும் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவுவது, சக நண்பர்களுக்கு உதவுவது போன்ற காரியங்களை கற்றுக் கொடுப்பது. கல்வியோடு பண்பையும் ஒழுக்கங்களையும் கற்றுக் கொடுப்பது. இந்த வயதில் தான் கேரக்டர் ஃபார்மேஷன் ஏற்படுகிறது. குறிப்பிட்ட வயதில், அதாவது 6 முதல் 12 வயதில் தான் கேரக்டர் ஃபார்மேஷன் ஆகுது. இதில் வந்து பெற்றோர் வந்து கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு முன்னால் சண்டையிடக்கூடாது. அப்படின்னா எப்படி சண்டையிடுவதுன்னு கற்றுக்கொள்ளும். பொய் சொல்லக்கூடாது. பிள்ளைகளும் இப்படி தான் பொய் சொல்லணும் அப்படின்னு கற்றுக்கொள்வாங்க. பொறாமப்படக்கூடாது. அதாவது பிள்ளைகளை கெடுக்கிற குணாதிசயங்களை, அந்த 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 காரியங்களை நாம் பிள்ளைகளுக்கு முன்னால் கவனமாக செய்யணும். நல்லவைகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். உண்மை பேசுறது, அன்பாக இருப்பது, இணங்குவது, விட்டு கொடுப்பது, சிநேகமாக இருப்பது, ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, இன்னும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருப்பது, இவைகளை நாம் வந்து கணவன் மனைவியும் கருத்தாக செய்யும்போது பிள்ளைகள் அதை கற்றுக்கொள்ளுகிறார். இந்த 6 முதல் 12 வயது மிக முக்கியமான வயது. இதில் பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று வீட்டுக்கு திரும்புவாங்க. காலையில் போகும்போது அவர்கள் வந்து போகும்போது சஞ்சலத்தோடு போகும், வரும்போது மகிழ்ச்சியாக வரும். ஸோ பிள்ளைகளை நம்ம கருத்தாக வளர்க்க வேண்டும். இதற்கு அடுத்த பருவம் என்னன்னா 13 முதல் 16 வயது வரை. இது பருவமடைதல் வயது. இது ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்கணும். பிள்ளைகளை ரொம்ப கவனமாக கவனிக்கணும். ஏன்னா பருவமடைதலில் ஆணாக இருந்தால் ஆணுக்கான பருவமடைதல் குணாதிசயங்கள் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். பெண்ணாக இருந்தால் பெண்ணுக்குரிய பருவ குணாதிசயங்கள் அது வந்து வெளிப்படையாக தெரிய ஆரம்பிக்கும். ஆண் பெண் வேற்றுமை இந்த வயதில் தான் வருகிறது. இதனால் பிள்ளைகளுக்கு நிறைய கேள்விகள். இந்த
பருவமடைதல்ல எதிர்ப்பாளரை நோக்கி ஈர்க்கிற ஒரு ஆற்றல் தானா உடல்ல உண்டாகுது, கண்கள்ல உண்டாகுது, சரீரத்துல உண்டாகுது. தன்னுடைய சரீரத்துல ஏற்படுகிற இந்த பருவ மாற்றங்களால அவர்கள் ரொம்ப அலசடிப்படுவார்கள். அவர்களுக்கு அது புரியாத புதிரா இருக்கும். அப்போ பெற்றோர் அந்த வயதுல மிகுந்த கவனமா பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த பருவமடைதலை கற்றுக் கொடுக்கணும். பொதுவா தமிழ் கலாச்சாரத்துல பெண்கள் பூ பெய்தின உடனே அதை உலகுக்கு வெளிப்படுத்த அதை ஒரு பெரிய விழாவா எடுப்பாங்க. அது எதை காட்டுகிறது என்றால், நீ இப்போ குழந்தை இல்லை, நீ பருவ மங்கையா மாறிட்ட, அதனால நீ உன்னை காத்துக்கொள்ளணும், உன்னுடைய நடவடிக்கைகளில் நிறைய கட்டுப்பாடுகளை நீ வச்சுக்கிடணும், நீ முன்போல செயல்பட முடியாது, ஏன்னா உனக்குள்ளே இருக்கிற அந்த பெண்மையை காத்துக்கொள்ளணும். அதே மாதிரி பையங்களுக்கும் அதை சொல்லி கொடுக்கணும். இந்த பருவம் விளையாட்டு பருவம். இந்த பிள்ளைகள் 13 வயதுல இருந்து 16 வயது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேட்டை தூக்கிட்டு கிரவுண்டுக்கு போயிடுவாங்க. பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் விளையாட்டு நண்பர்களோடு நேரம் செலவழிப்பாங்க. 0 முதல் 5 வரை பெற்றோரிடத்தில் நேரம் செலவழிப்பாங்க. 6 முதல் 12 வரை ஆசிரியரிடத்தில் நேரம் செலவழிப்பாங்க. 13 முதல் 16 வரை நண்பர்கள், விளையாட்டு நண்பர்களிடத்துல தான் அவர்களுடைய மனம் செல்லும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா குடும்பத்தை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சிடும் குழந்தை. ஆனா பிள்ளைக்கு ஆபத்து இருக்கு. சரியான காரியங்களை தெரிந்தெடுக்க இதுக்குள்ள நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்முடைய கலாச்சாரங்களை, நம்முடைய பண்புகளை, நம்முடைய பின்பற்ற வேண்டிய நல்ல காரியங்களை, கடமைகளை பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அதோடு மட்டுமல்ல, பருவமடைதல்ல அவர்களுக்கு வரக்கூடிய கேள்விகளை அவர்களுக்கு பக்குவமாக சொல்லி கொடுக்கணும். அதற்கு திருச்சபை இருக்குது, ஓய்வு நாள் பாடசாலை இருக்குது, அங்கே பள்ளிக்கூடம் இருக்கிறது, பள்ளியிலும் சில காரியங்களை கற்றுக் கொடுப்பாங்க. இந்த வயதுல பெற்றோருக்கு மிக அதிக பொறுப்பு இருக்கு. பிள்ளைகளை மிக கவனமா நம்ம வளர்க்கணும். இந்த பருவத்துல பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளிடத்துல அதீத அன்பு செலுத்தணும். சிறு பிள்ளைகளை செலுத்தினதை விட அதிகமான அன்பு செலுத்தணும். அதே நேரத்துல கண்டிப்பா மிக அதிகமா நம்ம செலுத்தணும். கண்டிப்பு என்றால் என்ன அப்படின்னா, பிள்ளைக்கு பெற்றோருக்கு இது விருப்பம், பெற்றோருக்கு இது விருப்பம் இல்லை என்பதை பிள்ளைகளுக்கு அறிவுறுத்துவது, அதுதான் கண்டிப்பு. கண்டிப்புனா தகப்பன் தான் அடையாளமா இருக்கார். தகப்பனுடைய கையில் இருக்கிற பிரம்பு. தாய் அன்பான போதனையினால பிள்ளைகளை கவனமா வளர்க்கணும். இப்போ இந்த பிள்ளைகளிடத்துல யார் அதிக நேரம் செலவழிப்பா அப்படின்னா, நண்பர்கள். அவர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். நண்பர்களிடத்திலிருந்து தான் தகவல்களை அவங்க பெறுகிறாங்க. பெற்றோரிடத்துல இருந்து பெறுகிற தகவல் எல்லாம் உனக்கு ஒன்றும் தெரியாது, வாமா வாப்பான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அவருடைய நண்பர்கள் சொல்லுகிற ரகசிய காரியங்களை, பல காரியங்களை அங்கே கேட்பாங்க. இப்போ வலைத்தளம் மிகுந்த தாக்கத்தை பிள்ளைகளிடத்துல உருவாக்குது. ஊடகங்கள் பெரிய தாக்கத்தை உருவாக்குகிறது. புத்தகத்துக்குள்ள செல்போனை வச்சு ஆபாச வலைத்தளங்கள்ல அவங்க போக ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய கேள்விகளுக்கு தேடல் அங்க தேடுவாங்க. பெற்றோர் மிகுந்த கவனமா பிள்ளைகளை கையாளணும். இந்த வயதுல பிள்ளைகளுக்கு சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பது, பைக் ஓட்ட கற்றுக் கொடுப்பதெல்லாம் சரிதான். ஆனா பிள்ளைகளை பைக்கை, இருசக்கர வாகனங்களை, இயந்திரம் பூட்டப்பட்ட இருசக்கர வாகனங்களை இந்த வயதுல கையில கொடுக்க கூடாது. காரு போன்ற 4 சக்கர வாகனங்களை ஓட்ட அனுமதிக்க கூடாது. ஏன்னா இப்போ அவனுக்கு ஸ்பீடா போகணுங்கிற மட்டும்தான் அவன் மைண்ட்ல இருக்குமே தவிர கவனமா போகணுங்கிற அந்த அறிவு இருக்காது. ஆனா அதே நேரம் அந்த திறனை பிள்ளைகள் அடையணும். அப்போ சைக்கிள் வாங்கி அதை பழக்க வைக்கலாம். சைக்கிளோட அதை நிற்கணும். பைக்குக்கு போகக்கூடாது.
இந்த 14 வயது 15 வயசு 16 வயசு வரும்போது பைக்கு கேட்டு தலைகீழ நிற்பாங்க. அது வாங்கி கொடுக்கக்கூடாது. வீட்டில் பைக் இருக்கும், நீங்கள் வந்து அவனுக்கு மாலை நேரத்தில் கொடுத்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே ஓட்டணும். ரோட்டுக்கு, அதாவது போக்குவரத்து மிகுந்த சாலைக்கு அனுப்பக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளணும். பிரியமானவர்களே, இந்த 13 முதல் 16 வயது வரை பண்புகளை நம்ம வந்து பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். 16 முதல் 21 வயது, இந்த வயது பிள்ளைங்க கிட்டத்தட்ட பள்ளி இறுதி படிப்பை முடிச்சிருவாங்க, அவங்க கல்லூரிக்கு போக ஆரம்பிப்பாங்க. இந்த காலங்களில் என்ன அதிகமான பாதிப்பு இருக்கும்னா, எதிர்ப்பாளர் மேலே அதிகமான ஈர்ப்பு இருக்கும். ஆணாக இருந்தால் பெண் மேலேயும், பெண்ணாக இருந்தால் ஆண் மேலேயும் ஈர்ப்பு அதிகமாக இருக்கும். தன்னுடைய துணையை அவங்களே தேட ஆரம்பிப்பாங்க. பெற்றோர் வந்து அவர்களுடைய துணையை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் அவர்களுக்கு உதவுகிறவர்களாக இருக்கணும். அதற்கு நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, நம்முடைய பாரம்பரியங்களை நம்ம பின்பற்றி அவர்களுக்கு சரியான வாழ்க்கை துணையை எப்போ தெரிந்தெடுக்கணும், எப்போ என்ன செய்யணுங்கிறத பற்றி அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ இந்த வயதில் அவர்களிடத்தில் நம்ம எப்படி நம்ம வந்து நம்ம செய்ய வேண்டிய, பெற்றோர் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன அப்படின்னா, தோளுக்கு மேலே வளர்ந்த அந்த பிள்ளைய தோழனா நீங்கள் பாருங்கணும். இப்போ அவனை சின்ன பிள்ளை மாதிரி அல்லது அவளை ஒரு குழந்தை மாதிரி நம்ம நினைக்கக்கூடாது. தோளுக்கு மேலே வளர்ந்துட்டா தோள் மேலே கை போட்டு மிகுந்த அன்பா நேசமாக பேசணும். குறிப்பாக சில நேரங்களில் ஒரு 9-10 மணி போல் அவங்களுடைய அறைக்கு போய் அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் மனம் திறந்து பேசணும். என்ன பேசணும்? உன்னுடைய எதிர்காலம் வந்து உனக்கு வெற்றியாக இருக்கணும்னா இந்த காரியங்களை குறித்து நீ கவனமாக இருக்கணும். உன்னுடைய கல்வியில் மிகுந்த கவனம் செலுத்தணும். கண்ணை நீ அடக்கி கொள்ளணும் என்பதை பற்றி அவர்களுக்கு அன்பாக சொல்லணும். பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல தகப்பன், நல்ல ஒரு தாய் என்றால் பிள்ளைகள் தங்களுடைய வெற்றியை வந்து வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, வந்து சந்தோஷமாக சொல்லுவாங்க. கணிதத்தில் 100 மார்க் வாங்கிட்டேன் அப்படின்னா அதை ரொம்ப சந்தோஷமாக கொண்டு வந்து சொல்லுவாங்க, வெற்றியை சொல்லுவாங்க. ஆனால் தோல்வியை சொல்ல மாட்டாங்க. ஒரு நல்ல தகப்பன்னா, நல்ல தாய்னா தோல்வியையும் பிள்ளைகள் பயம் இல்லாமல் பெற்றோரிடத்தில் சொல்லணும். இந்த குறிப்பிட்ட 16லேருந்து 21 வயதில் அவங்க வீதியில், அதாவது வெளியில் போய் சந்திக்கிற வந்து காரியங்களை அல்லது தவறுகிற காரியங்களை பெற்றோரிடத்தில் ஒளிவு மறைவில்லாமல் சொல்லுகிற ஒரு நல்ல தொடர்பை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணும். ஏன்னா இந்த பிள்ளைகள் எதிர்ப்பாளரிடத்தில் அதிகமாக, அதாவது தங்களுடைய நண்பர்களிடத்திலும் எதிர்ப்பாளரிடத்திலும் அதிகமாக ஈர்க்கப்படுவாங்க. அப்போது அவர்கள் தங்களுடைய பகல் நேரத்தில் சந்திக்கிற தோல்விகள், இன்னும் பார்த்திங்கன்னா உணர்ச்சிகள், இன்னும் சந்திக்கிற நபர்கள், அவர்களிடத்தில் அவங்க உரையாடுனது விதம், இவைகளை பற்றியெல்லாம் பெற்றோரிடத்தில் சொல்லணும். இன்னும் வந்து நெருக்கமாக சொல்ல போனால், பையனாக இருந்தால் நான் ஒரு பெண்ணை பார்த்தேன், அவள் கண்ணை பார்த்தேன்னு வந்து சொல்லணும். அப்போ தான் நம்ம வந்து உஜாராகி அவனுக்கு ஒரு சேனல் பண்ண முடியும். ஒன்றா இருந்தாலும் அதே மாதிரி தான். அவள் மனதில் ஏற்படுகிற அந்த ஈர்ப்பை, பிரியத்தை, அல்லது அவள் வந்து அவங்க வந்து எதிர்ப்பாளர் மேலே வருகிற நாட்டத்தை தன்னுடைய பெற்றோரிடத்தில் தயங்காமல் சொல்லுவதற்கு அந்த மாதிரி ஒரு உறவை நம்ம ஏற்படுத்தி கொள்ளணும். இதை ஏன் நம்ம அப்படி செய்கிறோன்னா, பிள்ளைகளுக்கு வழிகாட்ட, சரியான வழியை காட்ட. இப்போ பாருங்களேன், இந்த 16 முதல் 21 வயது வந்து அவங்களுடைய கல்வியில் அதாவது ப்ரொஃபஷனரி கல்லூரியில் அவங்க இருப்பாங்க, இல்லைனா ஒரு கல்லூரியில் படித்து கொண்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு இளைஞனாக மாறிடுவாங்க. இதற்கு பிறகு அவர்களுக்கு பயிற்சி எடுத்து அவங்க ஒரு துறையில் வேலை செய்கிறவர்களாக மாறிடுவாங்க. அப்போ அவர்களுக்கு கல்வி வந்து ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அதில் அவங்க முழு நேரம் செலவிடணும். ஆனால் இவங்களுடைய முழு நேரத்தையும் எது ஈர்க்கும் அப்படின்னா, எதிர்ப்பாளர் மேலே அதிகமாக ஈர்க்கும். ஆகையினால நான் பெற்றோர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா,
அவர்களுக்கு கல்வியில முழு கவனம் செலுத்துவதை பற்றி அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். இந்த காலங்களில் அவர்கள் தங்களுடைய கல்வியில முழு கவனம் செலுத்தி தங்களுடைய அந்த முதல் கடமையை சிறப்பாக செய்து நல்ல ஒரு நிலைக்கு போகும்போது, இப்போ ஒரு பையனோ ஒரு பொண்ணோ சிறப்பாக படித்து ஒரு மருத்துவராகவோ ஒரு வழக்குரைஞராகவோ அல்லது ஒரு ஆசிரியராகவோ அல்லது ஒரு கணக்கராகவோ ஒரு ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உயர்ந்த பிறகு ஒரு நல்ல ஒரு ஒரு வேலை அல்லது ஒரு தொழிலை தெரிவு செய்து அந்த தொழிலில் ஒரு நல்ல ஒரு ஒரு ஸ்டேபிளான ஒரு நிலைமைக்கு வந்த பிறகு அவர்களுடைய திருமணத்தை பற்றி நீங்கள் கவனம் செலுத்தினா அவருக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க அது வாய்ப்பாக இருக்கும். அப்போது அந்த அந்த இளைஞன் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டு அதற்கு பிறகு தன்னுடைய துணையை தேடுவது நல்லது. இந்த காலங்களில் காதல் என்ற ஒரு வலையில் விழுந்து மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ எதிர்ப்பாளர் ஈர்ப்பில் இந்த வயதில் நம்ம கவனம் செலுத்தணும். 21 24 வயது இது திருமண வயது. குறிப்பாக ஆண்களுக்கு 21 வயதும் பெண்களுக்கு 19 வயதும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஒரு 23 வயதுக்குள்ள பெண்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறது தமிழர் கலாச்சாரம். அதுபோல் பையன்களுக்கு 25 27 வயதுக்குள்ள திருமணத்தை முடித்து வைக்கணும். அப்போது இந்த வயது பிள்ளைகள் நம்மை விட்டு திருமணத்தில் இணைந்த பிறகு நம்ம விட்டு பிரிந்து செல்லுகிற வயது. அப்போது திருமணத்திற்கான அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். சரியான வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பது எப்படி, அதை குறித்து நம்ம ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்க்கு பிள்ளைகளை அனுப்பணும். சபையானது ப்ரீமேரிட்டல் கவுன்சிலிங்கை நடத்தணும். அந்த காரியங்களை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். பெற்றோரிடத்துல இருந்து அதை பெற்றுக்கொள்ள மாட்டாங்க, சபை தான் அதை செய்யணும். இந்த காரியங்களை மனதில் வைத்து நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்க வேண்டும். இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஒரு கீபோர்ட் சொல்லிக் கொடுக்கலாம், ஒரு கிட்டார் சொல்லிக் கொடுக்கலாம், இசைக்கருவிகளை இசைக்க சொல்லிக் கொடுக்கலாம், கவிதை எழுத கற்றுக் கொடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் அவங்கள ஈடுபடுத்தலாம். இவைகளெல்லாம் சீராக நம்ம செய்து வரும்போது பிள்ளைகள் மிக நேர்த்தியாக வளர்க்கப்படுவார்கள். ஒரு குறிப்பிட்ட வயதில் திருமணத்தை நடத்தி வச்ச பிறகு அவங்க தனி குடும்பமும் மாறிடுவாங்க. ஸோ இந்த குழந்தை வளர்ப்பை குறித்து கர்த்தர் நமக்கு கொடுத்த அந்த பொறுப்பை நம்ம சரியாக செய்து முடிப்பது நமக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மிக முக்கியமான ஒரு கடமை. அது இந்த கடமைகளை நம்ம சிறப்பாக செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கென்று பிள்ளைகளை வளர்த்து அந்த பக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதே தேவனுடைய திட்டம். இந்த திட்டத்தை நாம் நிறைவேற்ற கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு நீர் பேசி வருகிறீர். பிள்ளை வளர்ப்பில் நாங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கிறது. ஆண்டவரே, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் எங்கள் பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாய் வளர்த்து ஆண்டவரை வெற்றியாளர்களாக சிறந்த ஒரு பக்தி உள்ள பிள்ளையாக சபைக்கும் ஆண்டவரை தேசத்திற்கும் குடும்பத்திற்கும் ஆசீர்வாதமாக வளர்க்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.